அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டே 7. பசங்களுக்கு சாட்டர்டே ஸ்கூல் லீவு. அதனால ஈத்க்கு ட்ரெஸ் எடுக்க தான் போயிருந்தோம். நம்ம சேனலை நியூவா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் டு ரெஜிஸ் லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட்டு பசங்களுக்கு வந்து பிளாக் ஸ்பேடுன்ற ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அங்கே போய் பார்க்க சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எல்லாமே. ஆனால் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் சொல்லலாம். அப்புறமா வம்சால வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நான் 3 பேருக்குமே ஒரே மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் ஒரு ட்ரெஸ் தான் அந்த மாதிரி அமைஞ்சுது. மீதி வந்து வேறு வேறு மாதிரி தான் எடுக்கிற மாதிரி போயிடுச்சு. 2 பேருக்கு தான் ஒரே மாதிரி இருந்துச்சு. பசங்களை வச்சுட்டு வாங்குறதுக்குள்ளே படாது பாடுபட்டாச்சு. 3 இயர்ஸ் கழிச்சு என் ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அன்றைக்கி பார்ப்போன்னு சொல்லிட்டு. எங்கள் பேட்சில் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஆனது. ஓரளவுக்கு அன்றைக்கி இப்போ எல்லாமே வாங்கியாச்சு. டைம் 5:30 ஆனோன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அன்றைக்கி இஃப்தாருக்கு ரொம்பவே சிம்பிள் தான். நோம்பு கஞ்சி, சுண்டல், டேட்ஸ், அப்புறமா நன்னாரி சர்பத். டே 8 சண்டே மார்னிங். பெரிய பையனுக்கு இன்றைக்கி சிலபம் காம்படிஷன் இருக்குது. 8:15 ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து வேனில் கிளம்பி போவாங்க மயிலாடுதுறைக்கு. அவனுக்கு வாட்டர், அப்புறம் ஜூஸ், அப்புறம் வந்து ஹாஃப் ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ஹாஃப் ஆப்பிள் எடுத்து வச்சுக்கிட்டேன். மார்னிங் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு தோசை ஊற்றி தரேன்னு சொன்னேன். பட் அவன் வேணான்ட்டு எனக்கு மேகி தான் வேணும்னு சொல்லிட்டு சரி எப்பயாவது தானேன்ட்டு அது கொஞ்சம் சீஸ் போட்டு அவனுக்கு கொடுத்துருந்தேன். அப்போ 8:10 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் அவன் எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருமா, நான் அங்கே போய் சாப்பிட்க்கிறேன்னு சொல்லிட்டான். அதோட பேக் பண்ணி கொடுத்துட்டேன். பேரண்ட்ஸ்லாம் விருப்பம் இருக்கவங்க ஓனாக வந்துக்கங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 10:30 கிட்ட நாங்கள் கிளம்பியிருந்தோம். நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே அங்கே பையனுக்கு முடிஞ்சிருச்சு. அவங்க மேம் கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு நான் வரத்துக்கு முடியலன்னா நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு. வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க, பாருங்கள். என்ன சொல்கிறீங்க? Ma, keep quiet. பசியா நடி? எங்களை பார்த்ததும் பையனுக்கு ஒரே சிரிப்பாக தாங்கலை. அப்புறமா தான் சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. டிஎஸ்பி வந்திருந்தாங்க. அப்புறம் ஸ்பீச்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிசிப்ளின் 99.9 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம். ஸ்போர்ட்ஸில் இருந்தால் டிசிப்ளின் தன்னால் வந்துடும். அப்புறம் பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறதுலாம் எவ்வளோ முக்கியம் இந்த காலகட்டத்தில்னு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. வேற ஏதோ அவங்க எதிர்பார்த்துக்கிறாங்க. அருமை அருமை. அல்ஹம்துலில்லாஹ் ஆஃபீஃப்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி தான். ஆஃபீஃப்க்கு ரொம்ப ப்ரௌடாக அவரே நினச்சி அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணார். இன்னும் நிறையா கற்றுக்கணுமா அப்படிலாம். இன்னும் இப்போ தான் ஒயிட் பெல்ட் வாங்கியிருக்கோம், எல்லோ பெல்ட்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். மறுபடியும் வம்சாக்கு தான் போயிருந்தோம். முதல் நாள் பசங்களுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸில் வந்து பில் போட கொடுத்துருந்து அவங்க பில் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது கால் பண்ணி சொல்லியிருந்தாலும் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை வாங்கிட்டு மீதி இருக்க பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அன்றைக்கி மாமா வீட்டுக்கு தான் இஃப்தாருக்கு போயிருந்தோம். அன்றைக்கி நோம்பு கஞ்சி, கருவேப்பிலை சம்பால், வாட்டர்மெலன், டேட்ஸ், லெமன் ஜூஸ், அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை வந்து தாளித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வடை, அதுக்கு வந்து தேங்காய் சட்னி. இதெல்லாம் தான் அன்றைக்கி ஸ்பெஷலே. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நோன்பு திறக்கிற டயத்தில் ஒன்றா இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் பையன் எதை கீழே தள்ளி விடலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். நோம்பு கஞ்சி நான் ஒரு 70 கிராம் கிட்டே எடுத்திருந்தேன். அப்புறம் சன்னா வந்து ஒரு 50 கிராம், வடை 1. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராகவே அன்றைக்கி டே போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.